வணக்கம் இந்தியா. மூன்றாவது நாளாக நமது சந்தைகள் தொடர் ஏற்றத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஏற்றத்திற்கு முக்கிய காரணி நம்மளுடைய எக்கனாமிக் சர்வே. அது ஒரு நல்ல ஒரு பூஸ்டை கொடுத்தது, ஆப்டிமிசம். ஸோ அது இன்வெஸ்டர்ஸுடைய சென்டிமெண்ட் அதன் மூலியமாக இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மேலும் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் ஃபார் த எக்கானமி ஓவராலாக ஒரு மேக்ரோ லெவல்லையும் குளோபல் லெவல்லையும் வந்திருப்பதை இன்றைய தினம் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். எக்கனாமிக் சர்வேல என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜிடிபி growth 6.8 to 7.2% 2026-27 ஃபினான்ஷியல் இயருக்கு. ஸோ ஆன் ட்ராக். நம்ம இந்த ஃபினான்ஷியல் ஃபிஸ்கல் டெபிசிட்டை டார்கெட் ஆஃப் 4.47% 4% FY26 மீட் பண்ணியிருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஸோ ஆப்டிமிசம் டு த மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லலாம். அதுமாரி ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், அதுமாரி கண்டினியூஸ் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ அதனால் இப்போ வெளிநாடுகள்லாம் இந்தியாவில் திசை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்பதிலே ஒரு பெரிய ஒரு ஆப்டிமிசம் வந்ததுனால சந்தைகள் இன்றைய தினம் 73 புள்ளிகள் அதிகரித்து 25,416.65 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 985, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1481. ஸோ மார்க்கெட் பிரெத் பார்க்கும் பொழுது ஸ்லைட் நெகட்டிவ்னஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல், எனர்ஜி அண்ட் ரியாலிட்டி ஏறி உள்ளது, நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபுறம் எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பிஎஸ்யூ பேங்க் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் இது ஏரிய பங்குகளில் டாடா ஸ்டீல் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், தென் எல்என்டி நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு. எட்டர்னல், ஆக்சிஸ் பேங்க், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கினதில் ஏஷியன் பெயிண்ட்ஸ், எஸ்பிஐ லைஃப், இண்டிகோ, மாருதி, டாடா கன்சியூமர். மாருதி ரிசல்ட் சுமார் இருக்கிறதுனால 2வது நாளாக தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் டிசிஎஸ் அண்ட் பிஇஎல்லும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ஸ்லைட்டாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா மிட் கேப் 100 அண்ட் ஸ்மால் கேப் 100 பார்த்தோம்னா ரெண்டுமே 0.18%, 0.2% ஏறி இருக்கு. ஸோ பிராடர் மார்க்கெட்டும் இன் டியூன் வித் த மார்க்கெட். ஸோ பெட்டர் மூவ்மெண்ட் சொல்லலாம். ஸோ மெயினாக இன்றைக்கி மெட்டல் இண்டெக்ஸ் நல்ல ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சந்தைகளில். ஸோ மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எகைன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,385 ரூபாய் அதிகரித்து 1,76,300லையும், வெள்ளி 22,807 ரூபாய் அதிகரித்து 4,08,173லையும், குரூடாயில் 163 ரூபாய் அதிகரித்து 5,965லையும் மயமாகிக் கொண்டிருக்கிறது. சில்வரை பொறுத்தவரை we want to give a small ஒரு வார்னிங் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வந்ததுன்னு வச்சுங்களேன், சில்வரில் செல்லிங் வரக்கூடும். அதுபோல் ஈக்விட்டி மார்க்கெட் இந்த மேக்ரோ எக்கனாமிக்கில் ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா இந்த ப்ரீஷியஸ் மெட்டலில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அடுத்த ஒரு 2-3 நாட்கள், ஒரு வாரத்திற்கு பார்த்து நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை சரி செய்து கொள்ளுங்கள். மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 1.18% வீழ்ச்சி அடைந்து 13.37 இருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்துஸ்தான் காப்பர், லாரஸ் லேப், லூபின் இது மூன்றுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா எக்ஸலண்ட் வால்யூம்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட நேரிங் 1 crore. ஸோ 90 lakhஸில் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி பிலோ ஆவரேஜில் தான் பண்ணியிருக்கு. அதுமாரி நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 25,330 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் 25,526 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிஃப்டி இன்னைக்கு ரைசிங்கில் 25,418 வரலையும் மேலே போச்சு. ஸோ அந்த லெவல்லையே ஒரு மாதிரி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இதிலிருந்து ஒரு 100-150 புள்ளிகள் வரை நாளை தினம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. ஸோ நாளை தினமும் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். பட்ஜெட் இன்புட்டுக்கு தகுந்தால் போல் சந்தைகளுடைய மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் டே அன்னைக்கு மார்க்கெட் ஃபுல் டே மார்க்கெட் இருக்குங்க. அதனால் ஹாலிடே யூ கேன் என்ஜாய் வித் த பட்ஜெட் ஸ்பீச் வித் மார்க்கெட் ஹவு இட்ஸ் மூவ்ஸ் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதற்கு தகுந்தால் போல் உங்களுடைய முதலீடுகளையும் நீங்கள் ஒரு விஸ்தீர்ணம் பண்ணுவதற்கும் ஈஸியாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.